வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்மிட் கார்டு வந்து நமக்கு என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13/9/2024 வந்து நமக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24/3/2024 வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 74 சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட் போன்ற எம்டிஎஸ் போன்ற போஸ்ட்டுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, அப்போயே உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு தான் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19/9/2024 20/9/2024 வந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழேயுமே அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க அனைத்து ஜாப்ஸையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, அதாவது உங்களுக்கு டேரெக்ட் பேஜுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுக்கான டேரெக்ட் பேஜுக்கான லிங்க்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் அட்டை கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கான இமெயில் ஐடி கொடுக்குறாப்புல இருக்கும். வேறு இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், நீங்கள் உங்களுடைய ஓடிபி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஓடிபி வந்து எந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்களோ அந்த நம்பரை தான் இந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து டேட் மந்த் இயர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் மந்த் இயர் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1970 ஜனவரி 17 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோ ஆயிரும். கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிடும். அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் வித் உங்களுக்கான பிளேஸ். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பிரச்சனை ஆகும். உங்களுடைய நேமை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட் வித் உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுலையும் கரெக்டாக கொடுத்துருந்து உங்களுக்கான அட்மிட் கார்டில் வந்து தப்பாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரி, அதாவது உங்களுடைய விஓஓ அல்லது தாசில்தார்த்தை வந்து இந்த ப்ரூஃபை காட்டி அந்த இடத்துல கையெழுத்து வாங்கிட்டு தான் உங்களுக்கான காலுக்கு வந்து நீங்கள் போகிறாப்புல இருக்கும். அதாவது எக்ஸாம் சென்டருக்கு வந்து போகிறாப்புல இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகாமல் ஃபஸ்ட்டே உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்மிட் கார்டுக்கு சென்று எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.